திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு நாங்கள் இப்போது நினைக்கிறேன் இன்றைக்கு 100வது வகுப்பு. இந்த வகுப்பை வெற்றிகரமாக இவ்வளவு தூரம் நாங்கள் நகர்த்தி இருக்கிறோம் இறைவனுடைய திருவருளோடு. இப்போது தேவார புராணத்துடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. திருச்சிற்றம்பலம். பூவினி கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினி கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினி கருங்கலம் கூட்டமில்லது நாவினி கருங்கலம் நமச்சிவாயவே. உலகலாம் உணன் போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வெளியன் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான் மன்னிக்கவும். உலகலாம் ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓ நமோ பார்வதிபதியே. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு மறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சபேசா சிவசிதம்பரம். சைவமும் தமிழும் தரணியில் ஓங்குக. ஓம் சாந்தி. நன்றி. இதுவரையிலே தேவார புராணத்தை வழங்கிய அன்பர் அவர்களுக்கு அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல விநாயக பெருமானும் பார்வதி பரமேஸ்வரனும் திருத்துணையோடு நாங்கள் எங்களுடைய சிறந்த இந்த வகுப்புகளை முன்னெடுத்து இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 100வது வகுப்பிலே நாங்கள் நிற்கிறோம். 100வது வகுப்பு என்று சொன்னால் இதிலே ஒவ்வொரு நாளும் 2 விரிவுரைகள் நடைபெற்று கொண்டு போகின்றது. அப்படி என்று சொல்லுகின்ற போது அங்கே 200க்கும் மேற்பட்டவை மணித்தியாலங்கள் அதுக்கு மேலே நாங்கள் இம்முறை இந்த வகுப்புகளை தொடர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறோம் மகிழ்ச்சியோடு. இந்த வகையிலே இந்த வகுப்புகளை மிகச்சிறப்பாக நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு துணை நின்றது. முதலாவது எங்களுடைய சைவப்புலவர் சங்கத்தை வழிநடத்திய முன்னோர்கள் குருமாரை நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணுகிறோம். அவர்களுடைய திருவருள் இருந்திருக்கிறது. எங்களுடைய குலதெய்வங்கள் ஒவ்வொருடைய குலதெய்வங்களுடைய அனுக்கிரகம். குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள். அந்த வேளை அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடைய திருவருள் எத்தனையோ தடைகளின் மத்தியிலே நாங்கள் இந்த நிகழ்வுகளை ஒப்பேற்றி கொண்டிருக்கின்றோம். அவற்றை விட அடியனுடைய ஆத்மீய ஊரார்க்கு விநாசித்தமை புலவர், அதே போல உங்கள் ஒருவருடைய குருமார், மாதா பிதா தெய்வம் குரு இவர்கள் இயற்கை சக்திகள் எல்லாம் எங்களுக்கு நல் அனுக்கிரகங்களை புரிந்ததன் பின்னணியிலே தான் இந்த வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. இதில் மிக முக்கியமாக எங்களுடைய சைவப்புலவர் சங்கத்தினுடைய ஆனந்தி ஏரட்னம் அவர்கள் மிகுந்த வேலைப்பளு. அவர் ஒரு உயர் பதவியிலே இருக்கின்றார். ஒரு பதிவாளர் நாயகம் என்ற பதவி. பல பிரச்சனைகள் அங்கே அவருக்கு அலுவலகத்திலே வரும். அவற்றுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. அதே நேரத்திலே அவருக்கு இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வந்தன. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கூட இறைவன் அவரை காப்பாற்றி எங்களுடைய சங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் சிறப்பாக அவர் முன்னெடுக்கக்கூடியதா இருந்தது. எனக்கும் பல வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், ஆலயம் சம்பந்தமான என்னுடைய வேலைப்பளுக்கள், நிறைய வேலைப்பளுக்கள் மத்தியிலும் நான் அவரிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்த போது
அவர் மிகவும் கச்சிதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையிலே இந்த வகுப்புகளை மிக முக்கியமாக அவர் கணனியிலே இந்த வகுப்புகள் தொடர்பான ஒவ்வொருவரையும் கேட்டு கேட்டு அந்த வகுப்புகளை மிகவும் சிறப்பாக எப்பப்ப நடக்கும் என்ற தியதி, டேட்டு, சகல விவரம், அறிமுக உரை எல்லாத்தையும் நல்ல முறையிலே ஒழுங்கமைத்திருந்தார் இறைவனுடைய திருவருளோடு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு. ஆகவே அவருடைய அந்த கச்சிதமான செயற்பாட்டோடு அவர் மிக முக்கியமாக எங்களுக்கு நாங்கள் இந்த முறை ஒரு விஷயத்தை நான் முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த முறை எங்களுக்கு இந்த சூம் பேக்கேஜ் எங்களுக்கு இப்ப எல்லாவற்றையும் உங்கள் பணம் என்ற மணி மேக்கிங் பணத்தை முதன்மைப்படுத்தி சூம் பேக்கேஜ் எல்லாம் இப்ப நான் கிரியேட் பண்ண இல்லாதவுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. காசு கட்டித்தான் நாங்கள் எல்லாம் குறிப்பிட்ட செய்ய வேண்டி இருக்கிறது. சாதாரணமா 40 நிமிஷத்தை கூட ஒரு மணி நேரத்துக்கு முந்தித்தான் நான் கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கிறது. முன்னுக்கே போட்டோமாய் போட முடியாது. பின்பு கட்டான பின்பு திரும்ப 9-10 நிமிஷங்களுக்கு பிறகுதான் கண்டினியூ பண்ணலாம். அப்ப அதுக்குள்ள இந்த தொடர்ச்சித்தன்மை இல்லாத வகுப்புல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஆனால் ஏதோ எங்களுடைய சங்கம் செய்த புண்ணியம், முன்னோர் எங்களுடைய சங்கத்தினுடைய திருவருள், திருமதி கமலா ரவீந்திரன் அவர்கள், அவரை சார்ந்த குழுமத்தினர்கள் மிக முக்கியம் பலர் இருக்கிறார்கள். ஒத்தாசை இளமறை காயா சில பேர் தங்களுடைய பேரை சொல்வது விருப்பமில்லை, ஆனா இந்த சேவை நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறது, நல்ல பண்பு. அவர்கள் எல்லாம் தோன்றா துணையாக இருந்து கமலா மிஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி மிகச்சிறப்பாக இந்த சூம் உதவியை எங்களுக்கு செய்திருந்தார்கள். உண்மையில 24 மணித்தியாலும் ஒன்னிலே இருக்கின்ற ஒரு சிறந்த சூம் பதவியை செய்ததாலதான் இம்முறை நாங்கள் இந்த வகுப்புகளை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது. இம்முறை நாங்கள் நாவலர் பாடசாலையிலே கூட வகுப்புகள் எடுப்பதற்கு பரீட்சார்த்திகள் பல பேர் ஒன்றும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்தா தான் நான் வகுப்புகளை நடத்தலாம். அப்ப அவர்கள் பரீட்சார்த்திகள் ஒருவரும் பெறுறதுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வகுப்பை கூட நாங்கள் நடத்த முடியவில்லை. ஆயினும் நாங்கள் இந்த சூமூடாக வெற்றிகரமாக வகுப்புகளை நடத்தி நிறைய பேருக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில தொழில்நுட்ப உதவிகளை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் திருமதி கமலா ரவீந்திரன் அவர்கள், அவரை சார்ந்த குழுவினர்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே இறைவனுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த பங்களிப்பை செய்வதற்கு நல்லருள் கிடைக்க வேண்டும். அதாவது அவர்களை நல்ல ஒரு விஷயம், அவர்கள் யாருடைய குழப்பங்களுக்கும் யாருடைய சொற்களுக்கும் கேட்டு எல்லாம் நடாத்தாமல் அவர்கள் தார்மீக மனப்பான்மையோடு இந்த நல்ல பணியை செய்ய வேண்டும். அண்மையிலே செல்லத்துறை சேரனுடைய மாணவி சுவிசில இருந்து கூட கதைத்திருந்தார் ஆசிரியர். அப்ப அவர்கள் எல்லாம் நிறைய அந்த சிவப்புலோர் சங்கம் நிறைய விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள். அதான் எங்களுக்கு ரொம்ப எனக்கு அவரோட ஒருவரோட கதைக்கிற போதும் நிறைய அவர்களுடைய நல்ல விஷயம் இருக்கிறது. அவர்கள் சங்கத்திலே ஒரு உறுப்பினராக இல்லாத போதும் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் செய்யாத மிகப்பெரிய பணிகளை செய்கிறார்கள். அதான் உண்மையிலே எங்கட சங்கத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் செய்யாத மிகப்பெரிய பணியை இந்த சங்கத்திலே நல்ல அபிப்பிராயம் வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் இந்த 100வது நாளிலே சொல்ல வேண்டும். உண்மையிலே அது நான் அவர்கள் நினைக்கிற போது என் மனம் வாழ்த்தி கொண்டே இருக்கிறது. நல்லா இருக்கணும், அவர்கள் நல்லா இருக்கணும் என்று சொன்னா அவர்களுடைய செயற்பாடு அப்படிப்பட்ட செயற்பாடு. அவர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அவர்கள் எந்த பயனையுமோ எந்த புகழ் பேர் எதுகளையும் விரும்பாம அவர்களது தார்மீக அடிப்படையோட செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த திருமதி கமலா ரவீந்திரனோடு இணைந்த அந்த குழுமத்தின எல்லோர்களுக்கும் சங்கத்தின் சார்பிலே நான் உண்மையிலே மிகுந்த நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக. ஏனென்றால் அவர்களுடைய அந்த வெற்றிகரமான ஒத்துழைப்பாலே தான் நாங்கள் மிகச்சிறந்த இந்த சூமூடாக இந்த வகுப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதே போல இந்த வகுப்பிலே வருகதந்தடைந்த தேர்வு நாடிகள் அக்கறையோடு இணைந்திருக்கின்ற ஏனைய இந்த சைவ சித்தாந்தம் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நண்பர்களுக்கு எல்லாம் கூட இந்த வேளையிலே நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்தேன். அவர்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு உற்சாகம். நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு திருவுள்ளமாகத்தான் இருக்கிறோம். பல அட்வைஸை பல விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை எங்களோட கொமிட்டியிலே போட்டு நாங்கள் ஆராய்ஞ்சு நாங்கள் சில வேலை திட்டங்களை இன்னும் முன்னெடுக்கிறது தீர்மானித்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சிகரமான செய்திகளை, ஆரோக்கியமான உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய விஷயங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையிலே இது ஒரு இறைவனுக்கு செய்கின்ற அர்ப்பணிப்பு. சைவ சித்தாந்தம் பேசுகிறோம், சைவ சித்தாந்தம் கரைக்கிறோம் என்றால் நாங்கள் சிவ பரம்பொருளை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். என்றால் கோவில், இயற்கை, ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளை நாங்கள் சைவ சித்தாந்தத்தூடாக சிந்திக்கிறோம் என்றது பெரிய ஒரு விஷயம். அது ஒவ்வொரு துளியும் சிந்திக்க சிந்திக்க சிவம் எங்களிலே உறைந்து கொண்டிருக்கும்.
அந்த ஒரு பெரிய பணிக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய நிர்வாக சபையில இருக்கிற உறுப்பினர்கள், செயலாளர் சைவப்புல சேனாத்தானா குமரன், பொருளாளர் சைவப்புல சானா முகுந்தன், இதே போல ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் எல்லோரும் கூட இயன்ற ஒத்துழைப்பை செய்து வகுப்புகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வகுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா சைவப்புலவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தின் சார்பிலே தொடர்ந்து அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆகவே இந்த 100வது நாளிலே மிகுந்த நன்றிகளை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய முதலாவது விரிவுரையை எங்களுடைய சைவப்புலவர் சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய சைவப்புலவர் சேனாத்தானா குமரன் அவர்கள் உரைநடைய வழங்க இருக்கின்றார்கள். அதே போல தொடர்ந்து மிக முக்கியமாக திருவாசகம், அது ஒரு தேன், திருவாசகம் பற்றிய விரிவுரைகளை சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். உண்மையிலே கன விஷயம் இப்ப நாங்கள் எங்களோட எக்ஸாம் சம்பந்தமான பல வேலைகளை நான் செய்து கொண்டிருக்க வேண்டியபடியா நானும் இடையிடையே என்னுடைய ஒரு சில தவறுகள் இருக்கின்றது, நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த திருவருட்பயன் அது எல்லாத்தையும் நிறைவு செய்ய முடியாது. நான் என்ன செய்கிறேன்னு தெரியா இருக்குன்னு சொன்னால் இப்ப நேற்றெல்லாம் எங்களுடைய இந்த பரீட்சை சம்பந்தமான ஆயத்தங்கள் எல்லாத்தையும் கச்சிதமா செய்யணும்ன்றதுக்காக நான் பிரஸ் செய்கிற வேலை சிலதை நானே செய்ய வேண்டியிருந்தது. நம்பர் கூட நான் அடிச்சு கொண்டிருந்தேன் இங்க கொண்டாரம் கொண்டு. ஏனென்றால் வேலையை நிறைவு செய்ய வேணும், ஒன்றுமே செய்ய வேணும். அந்த நேரத்துல அட்மிஷன் கார்டு அனுப்பியாச்சு, எல்லாம் கச்சிதமா நடக்கும், ஒரு பிரச்சனையும் பெறக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு இறங்கி எங்களால வேலை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க நினைக்க கூடாது ஒரு ஃபேன் இல்லாம வேர்த்து கொட்டுகிற இதுக்குள்ள நின்று வேலை செய்ய நான் நிறைவு செய்யணும்ன்றதுக்காக. அதெல்லாம் சரியான பேப்பர் பேக்கிங் அது இதெல்லாம் சரியா செய்து கிளியரா எல்லாத்தையும் செய்ய வேண்டும். ஆகவே அதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேலைப்பொழுக்கள்ல நிற்கிற போது உங்களுடைய வகுப்புகள் சிலதிலே தொடர்புள்ள முடியாம இருந்தாலும் நாங்கள் ஏதோ வகையிலே எங்களால் இயன்ற அளவு ஒரு 100க்கு 80% என்று நான் சொல்ல முடியாது, ஒரு 65% நாங்கள் செய்திருக்கிறோம் என்றுதான் நான் சொல்லுவேன். பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு 65% எங்களாலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பரம்பொருளுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இப்போது எங்களுடைய குமரன் சார் அவர்கள் வகுப்பை தொடருமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கங்கள். சிவபெரும்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி இந்த வழிகாட்டல் வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சைவ நல்லுள்ளங்களுக்கும் சங்கத்தின் சார்பிலும் அடியனுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடாத்துகின்ற இந்த பரீட்சைக்கான இது ஒரு வழிகாட்டல் வகுப்பு. உங்களுடைய பாடத்திட்டங்களில் உள்ளடக்கின்ற விடயங்களை நீங்கள் கற்று அதிலே சந்தேகங்கள் தெளிவுகளை ஏற்படுத்துகிற வகையில இந்த வகுப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. உண்மையில இன்றைக்கு 100வது வகுப்பு என்பது இந்த இணைய வசதியூடாக இன்றைக்கு அனைத்து தேசங்கள்லையும் இருக்கிற பிரதேசங்களையும் இருப்பவர்களை நான் ஒன்றிணைத்து இந்த வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இறைவனுடைய திருவருளினாலே இந்த வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு 100 வகுப்புகள் என்று சந்திக்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பரீட்சைக்கான வழிகாட்டல் என்ற அடிப்படையிலே பரீட்சைக்குரிய கடந்த கால வினாத்தாட்கள் உங்களுக்கு இந்த வகுப்பு ஆரம்பிக்கிற பொழுது அனைவருடைய கரங்களிலும் கிடைக்கக்கூடியதாக எங்களுடைய ஆனந்தி மிஸ் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அதை பகிர்ந்திருந்தார். நீங்கள் அந்த வினாத்தாட்களை வைத்து கொண்டு உங்களுடைய கற்றலுக்கான செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலே கூறியிருக்கிறேன், கடந்த தடவைகள் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் வினாத்தாட்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுதுதான் இது நாங்கள் தரப்பட்ட இந்த விடிய பிறப்பு என்பது உண்மையிலே ஒரு பரந்த பிறப்பாக இருக்கிறது. ஒரு பாடங்களையும் எடுக்கிற பொழுது பரந்த பிறப்பாக இருக்கிறது. அதை வினாத்தாளோடு வினாவோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதை நீங்கள் ஒரு குறுகிய பகுதிக்குள்ளே உங்களுக்கு அடக்கி கற்றுக்கொள்ள முடியும், கற்பதற்கு இலகுவாகவும் இருக்கும் என்ற அடிப்படையிலே இன்றைய இந்த விரிவுரையிலே நாவலர் பெருமானுடைய இந்த பாலபாடத்திலே வருகிற சில விடயங்களை சுருக்கமாக இந்த இடத்திலே பார்க்கலாம் நினைக்கிறேன். நாவலர் பெருமானுடைய அந்த வாழ்வியல் வரலாறு சார்ந்த செயற்பாடுகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கணும். இளஞ்செய்யப்புலவர் சைவப்புலவர் 2 பரீட்சைக்கு தோற்று வரும். எங்களுடைய நாவலர் பெருமானுடைய பணி என்பது மிக முக்கியமான பணி. நாவலர் பெருமான் இன்றைக்கு இல்லை என்றால் இந்த சைவ இலக்கியங்களோ சைவ நூல்களோ இன்றைக்கு நாங்கள் இப்படி சரியாக அச்சு பிரதியோடு எங்களுடைய கரங்களிலே கிடைத்திருக்குமா என்பது
மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விடயம். அந்த ஒரு உயர் பணியை செய்தவர் நாவலர் பெருமான். அந்த நாவலர் பெருமானுடைய விடயங்களும் எங்களுடைய இந்த பரீட்சையிலே அங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாவலர் பெருமானுடைய நூல்கள் அனைத்தும் அவருடைய சைவ வினாவிடையிலிருந்து பாலபாடமாக இருக்கலாம், அனைத்திலும் இந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த விடயங்கள், அந்த சைவ சித்தாந்தம் சார்ந்த விடயங்கள் அங்கே சிவ ஆகமங்களிலே சொல்லப்படுகிற ஆலய வழிபாடுகள், ஆலய செயற்பாடுகள், ஆலய கிரியைகள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் இந்த சித்தாந்த நோக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சைவ சித்தாந்தத்தோடு இணைந்ததாகத்தான் எங்களுடைய சைவ சமய கிரியைகளாயிருக்கலாம், வழிபாடுகளாயிருக்கலாம், செயற்பாடுகள் அனைத்தும் இணைந்த செயற்பாடாக இருக்கிறது. சிவப்பரம்பொருள் அங்கே சித்தாந்த வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாவலர் பெருமானுடைய சைவ வினாவிடையிலிருந்து அவர் எழுதப்பட்ட பாலபாடம் போன்ற நூல்கள் எல்லாம் இந்த கடவுள், ஆன்மா, இந்த ஆன்மா இறைவனை அடைவதற்காக இந்த வாழ்வியலே செய்கிற விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் தான் அவருடைய நூல்களில் எல்லாம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. சைவ வினாவிடையிலே முதலாவது வினா உலகத்தின் கர்த்தா யார் என்று ஆரம்பிக்கிற பொழுது அங்கே சிவபெருமான் என்று ஆரம்பிக்கிறார். அந்த கர்த்தா என்று உலகத்திற்கு மூல காரணமாக இருப்பவர் சிவபரம்பொருள் என்ற அடிப்படையிலே சிவ அம்சமான செயற்பாடுகளை சொல்லுகிற வகையிலே அவருடைய நூல்கள் இருக்கிற. இந்த பாலபாடம் என்று சொல்லப்படுகிற அந்த நூலுக்குள்ளே நாவலர் பெருமான் பல விடயங்களை அங்கே உள்ளடக்கி இருக்கிற விடயங்களை நாங்கள் இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த அதற்குள்ளே அவர் கடவுள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதே போல ஆன்மா என்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கடவுள் வழிபாடு என்ற விடயத்தை அவர் சுருக்கமாக சித்தாந்த அடிப்படையிலே சொல்லியிருக்கு. அதே போல ஈசுர துரோகம் என்று சொல்லப்படுகிற விடயம், இறைவனுடைய அருள் சார்ந்த விடயம். அதே போல கொலை, இந்த புலாலுண்ணல், கள்ளுண்ணல் என்று சொல்லப்படுகிற விடயம், களவு என்று சொல்லப்படுகிற விடயங்கள், பொய், மற்ற அழுக்காறு, கோபம், சூது, செய்நன்றி அறிதல், பெரியோரை பேணல், பசுகாத்தல், தானம், கல்வி, இப்படி செல்வம், தர்மம், இப்படி பல விடயங்களை அவர் இந்த பாலபாடத்துக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறார். கடந்த கால வினாக்களை நீங்கள் பார்க்கிற போல இதில் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லி அங்கே வினா கேட்கப்பட்டிருக்கிறது, அல்லது நாவலர் பெருமான் பாலபாடத்துல இன்ன விடயத்தை இன்னாக சொல்லி இருக்கிறார் என்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் வினாத்தாட்களை எடுத்து வினாத்தாட்களுக்கான விடைகளை தேடி கடந்த கால வினாக்களை எடுத்ததற்கான விடைகளை தேடி கற்கிற பொழுது நீங்கள் முழுமையான விடயங்களை கற்க முடியும். அனைத்து வினாக்களும் ஏதோ ஒரு வகையிலே தொடர்பட்ட வினாக்களாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த பாலபாடத்திலே நாவலர் பெருமான் கடவுள் என்ற விடயம் பற்றி அங்கே சொல்லுகிற பொழுது நாங்கள் அதனுடைய விடயங்களை இங்கே சுருக்கமாக தொகுத்து பார்க்கலாம். இந்த உலகமானது சித்தும் அசித்தும் என இருவகைப்படும் என்று அவர் சொல்லுகிறார். நாங்கள் சித்தாந்த விடயத்தையும் இதற்குள்ளே உள்ளடக்கி கொண்டு போவோம். உலகமானது இந்த சித்தும் அசித்தும் என இருவகைப்படும் பிரபஞ்சமாம் என்று நாவலர் பெருமான் சொல்லுகிறார். இந்த உலகம் சித்து அசித்து என்று சொல்லப்படுகிற இருவகை பிரபஞ்சமாம் என்று சொல்கிறார். சித்து என்பது அறிவுடைய பொருள், அசித்து என்பது அறிவில்லாத பொருள் என்று பார்க்கிறார். சித்து என்பது அறிவுடைய பொருள், அசித்து என்பது அறிவில்லாத பொருள். அசித் என்றாலும் சடம் என்றாலும் இதற்கு பொருந்தும் என்று சொல்லப்படுற. உலகம் தோன்றி நின்று அழியும் காரியமாய் உள்ளது என்று சொல்லுகிறார். இந்த உலகம் தோன்றி நின்று அழியும் காரியமாய் உள்ளது என்று சொல்லுகிறார். அதனால இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 தொழில்களையும் செய்வதற்கு ஒரு கடவுள் இருக்கின்றார் என்பது அங்கே நிச்சயமான ஒரு விடயம் என்று அங்கே நாவலர் பெருமான் இந்த விடயத்திலே சொல்லுகிறார். இறைவன் 5 தொழில்கள் ஆற்றினாலும் அந்த 5 தொழில்களை 3 தொழில்களுக்குள்ளே ஒடுக்குகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுகிற 3 தொழில்களும் அந்த தொழில்களுக்குரிய 3 கடவுளர்களையும் பிரம்ம, விஷ்ணு, ருத்ர என்று சொல்லப்படுகிற மூவரையும் அந்த முத்தொழில்கள் ஆற்றுவதாக நாவலர் பெருமான் சொல்லுகிறார். இந்த கடவுளுடைய இயல்புகளை அவர் சொல்றார். சைவ சித்தாந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது கடவுள் என்றும் உள்ளவர், அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லை, அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் இல்லாத இடமும் இல்லை, அவர் இலகுவாக சொல்லிக் கொண்டு போறார். இறைவனானவன் என்றும் உள்ளவன்,
அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லை, அவர் எங்கு நிறைந்தவர், அவர் இல்லாத இடமும் இல்லை, அவர் எல்லாம் அறிபவர், அவர் அறியாதது ஒன்றும் இல்லை. அவருடைய அந்த அறிவு இயற்கை அறிவு, ஒருவர் அறிவிப்பவர் அல்லர் இறைவன். அந்த இறைவனுடைய எண்குணங்களை நாங்கள் சைவ சித்தாந்தத்திலே பார்க்கிறோம். தன்பெயத்தராதர், தூய உடம்பினராதர், இயற்கை உணராதர், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்கிருந்து விடுபடுதல், வரம்பில் இன்பமுடைமை, முடிவில் ஆற்றலுடைமை என்று நாங்கள் 8 எண்குணங்களை பார்க்கிறோம். எண்குணத்தான் என்று சொல்லுகிறோம். தன்னிலைமை மன்னியூர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் என்று அங்கே திருவருட்பயனிலே அந்த இறைவனுடைய எண்வகை குணங்கள் சொல்லப்படும். நாவலர் பெருமான் அந்த இறைவனுடைய இதையும் இலகுவாக இந்த கடவுள் என்ற விடயத்து கூடாக சொல்லு. இறைவனானவன் அறிவிப்பவர் அல்லர், அவர் எல்லாம் வல்லவர், அவரால் இயலாத கர்மம் ஒன்றும் இல்லை, அவர் அந்த அளவிடப்படாத ஆனந்தம் உடையவர் என்று சொல்லுகிறார். தம்முடைய அனுபவத்தின் பொருட்டு வேறொன்றையும் வேண்டுபவர் அல்லர், அவர் தன்பயமுடையவர், பிறர் பயமுடையவர் அல்லர், அவர் உயர்வும் ஒப்பும் இல்லாதவர், இறைவனோடு நாங்கள் யாரையும் ஒப்பிட முடியாதவர், அவரில் மேலானவர் ஒருவர் இல்லை, அவருக்கு சமனானவரும் இல்லை, அவர் சகல லோகத்திற்கும் ஒரு நாயகர், அவர் செய்யும் தொழில்களில் ஒன்றாயினும் அவருடைய பிரயோசனத்தை குறித்ததன்று. இறைவன் ஆற்றுகிற அனைத்தும் இந்த மாயையின் காரணமாக நாங்கள் இந்த 36 தத்துவங்கள் உருவாகிறது. அங்கே ஆன்மாக்களுக்கு இறைவன் தனுகரண பூனபூவங்களை கொடுக்கிறான். அந்த இறைவன் செய்கிற அனைத்தும் இறைவன் தனக்காக ஒன்று மாற்றவில்லை, அவன் ஆன்மாக்களுக்காக ஆற்றுகிறான். இந்த ஆன்மாக்கள் இந்த மலங்களிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைகிற அந்த செயற்பாட்டின் காரணமாக இறைவன் தனக்காக ஒன்றையும் மாற்றவில்லை, பிறருக்காக ஆன்மாக்களுக்காகத்தான் இறைவன் ஆற்றுகிறான் என்ற விடயம் சொல்லப்படுறது. இந்த ஆன்மாக்களுடைய பிரயோசனத்தை குறித்தவைகள் தான் அந்த இறைவனுடைய எல்லா செயற்பாடுகளும் என்று அவர் சொல்லுகிறார். ஆன்மாக்களிடத்து கைமாறில்லாத அளவு கடந்த திருவருளே திருமேனியாக உடையவர். ஆன்மாக்கள் மீது அளவு கடந்த அன்பு உடைய திருமேனியாக இறைவனுடைய திருமேனி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த கடவுளானவர் இந்த ஆன்மாக்களின் பொருட்டு வேதம் ஆகமம் என்னும் முதல் நூல்களை அருளி செய்தார் என்று நாவலர் பெருமான் சொல்லுகிறார். ஆன்மாக்கள் இந்த வினை பயன்கள் மும்மல காரியங்கள் இந்த மலபரிபாகத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் வேதங்களை ஆகமங்களை அருளை செய்திருக்கிறார். இந்த வேதம் ஆகமம் இறைவனால் அருளப்பட்ட இறைவன் நூல் என்று பார்க்கிறோம். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று சொல்லப்படுற வேதம் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய பிரம்மாண நூலாக விளங்குகிறது. வேதமும் ஆகமத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் சைவ சமயத்தினுடைய அனைத்து விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இறைவன் ஆன்மாக்களுக்காகத்தான் இந்த வேதம் ஆகமம் என்னும் முதல் நூல்களை அருளி செய்தார் என்று நாவலர் பெருமான் சொல்லுகிறார். அந்த வேதம் ஆகமங்களிலே விதிக்கப்பட்டவைகள் எல்லாம் அவர் அழைத்து சொல்லுகிறார். விதிக்கப்பட்டவைகள் எல்லாம் புண்ணியம் என்று சொல்லுகிறார். வேத ஆகமங்களிலே விலக்கப்பட்டவைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லுகிறார். அப்ப வேதங்கள் ஆகமங்களிலே சைவம் சார்ந்து சொன்ன விடயங்கள் தான் எங்களுடைய சைவ வாழ்வியலுக்கு அடிப்படையான விடயங்கள். அதை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் தான் சைவ வாழ்வியல், சைவ நெறி, அதன் சைவ சித்தாந்த வாழ்வியல். அதற்கு புறம்பான இவையும் பாவங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய கடவுள் பிறப்பு மிறப்பு மற்றவன் என்றால் இன்றைக்கு நாங்கள் சாதாரண மனிதர்களை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறோம் என்றால் அது சைவ சமயத்திலே வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்ட விடயம் அல்ல, அது பாவமான விடயங்கள் என்று சொல்லப்படுற. அப்ப இந்த வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்டவைகள் தான் புண்ணியங்கள் என்று சொல்லுகிறார். அதில் விலக்கப்பட்டவைகள் எல்லாம் பாவங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அந்த புண்ணியத்தை செய்த ஆன்மாக்களுக்கு இன்பத்தையும் பாவத்தை செய்த ஆன்மாக்களுக்கு துன்பத்தையும் கொடுப்பவர் யார் என்றால் இறைவன் என்று சொல்றார். வினை பயனுக்கேற்ப பிறவிகளை எடுக்கிற பிறவிகளிலே அந்த ஆன்மா வினை பயனை அனுபவிக்கிறது. மூவினைகள் என்று பார்த்திருக்கிறோம். நேற்றாம் சங்கீதம் ஆகாமியம் என்று சொல்லப்படுகிற அந்த 3 வினைகள் இருக்கிறது. அந்த ஆன்மாக்கள் புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கு இன்பத்தையும் பாவத்தை செய்த ஆன்மாக்களுக்கு இறைவன் துன்பத்தையும் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அந்த துன்பத்தை கொடுத்தலினால் அவரை வெண்கண்ணர் என்றும் கொள்ளல் ஆகாது என்று சொல்லுகிறார். இறைவன் ஒருவன் எங்களுக்கு துன்பம் தருகிறான் என்றால் நாங்கள் இறைவனை கொடியவன் என்று பார்க்க முடியாது. பழமொழி இருக்கு, நல்ல குருநாதர் நம்மை வருத்துவது கொல்லவல்ல
நம் பொல்லா வினையை போக்கு என்று சொல்ல எங்களுடைய வினை பயனுக்கு ஏற்ப நாங்கள் முன்வினைகளிலே செய்த பாவத்தை அனுபவிக்கிறோம். அந்த பாவத்திற்கான துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப துன்பம் வருகிற பொழுது நாங்கள் இறைவனை கடிந்து கொள்ளக்கூடாது. துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் எங்களுடைய ஆன்மாவினுடைய வினை கழிந்து கொண்டு போகிற நாங்கள் செய்த பாவங்களை இந்த பிறவியிலே அனுபவித்து கழிக்கிறோம். கழிக்கிற பொழுது வினை கழிந்து போகிற நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் எங்களுக்கு துன்பத்தை தருகிறான்னா நாங்கள் இறைவனை ஒரு பொழுதும் கடிந்து மனதினால் நோகக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வினை பயனுக்கு ஏற்பத்தான் நாங்கள் இந்த பிறவிகளை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உண்மை, சைவ சமயத்தினுடைய அடிப்படை உண்மை. அந்த தீமை செய்த பிள்ளைகளை இந்த பிதா மாதாக்கள் தண்டித்தலும், சில வியாதியுடைய நோய்களை உடையவர்களுக்கு வைத்தியர் அந்த சத்திர மிரட்டரும், அந்த இரும்புக்கோள் காய்ச்சி சுடுதலும், அந்த குலப்படி செய்கிறார்கள் இரும்புக்கோள் காய்ச்சி சுடுதலும், கண்ணீர் படலத்தை உரித்தலும் அவர்களிடத்தில் உள்ள இரக்கத்தினால் அன்றி வெண்கண்மையினால் அல்ல என்று சொல்லப்படுற. குலப்படி செய்கிற தாய் தந்தையை பெற்றோர் அடிக்கிறது அவர்கள் மீது கொண்ட வெண்மையால் அல்ல, அவர்கள் மீது கொண்ட இரக்கம், அவர்களை வெளிப்படுத்துவார்கள். அதே போல சத்திர சிகிச்சை செய்பவர்கள் வைத்தியர்கள் அங்கே செய்கிற செயற்பாடு வெண்மமானதல்ல, அந்த நோயாளி மீது கொண்ட கருணை. அதே போலத்தான் இறைவன் எங்களுக்கு துன்பத்தை தருகிறான் என்றால் இறைவன் எங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக எங்களுடைய வினைகளை நீக்குகிறான் என்று நாவலர் பெருமான் அதை மிக இலகுவாக சைவ சித்தாந்த விடயத்தை சொல்லுகிறார். அந்த கடவுள் பாவம் செய்த ஆன்மாக்களை தண்டித்தல், அப்பாவத்தை ஒழித்து மேலே பாவம் செய்யா வண்ணம் தடுத்து அவர்களை நல்வழியில் செய்து உய்வித்த பொருட்டாகும் என்று சொல்லுகிறார். அப்ப கடவுள் யாருக்காக செயலாற்றுகிறார் என்றால் ஆன்மாவுக்காகத்தான் கடவுள் செயலாற்றுகிறார். அப்ப கடவுள் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிற இந்த பிரபஞ்சத்தை நாவலர் பெருமான் இந்த உலகமானது சித்து அசித்து என்று இரண்டு வகைப்படுத்துகிறார். சித்து என்பது அறிவுடைய பொருள், அசித்து என்பது அறிவில்லாத பொருள் என்று அந்த சொல்லப்படுகிற அந்த பிரபஞ்சத்திலே இறைவன் 3 தொழில்களை ஆற்றுகிறான். படைத்தல், காத்தல், அழித்தல். அது 3 கடவுள், அதற்கு 3 கடவுளர்களை சொல்லுகிறார். அதோடு சொல்லிய நாவலர் பெருமான் கடவுளுடைய இயல்புகள் இலக்கணங்களை சொல்லுறார். கடவுள் எப்படிப்பட்டவர், என்ன செய்யக்கூடியவர். அந்த கடவுள் யார் பொருட்டு காரியங்களை ஆற்றுகிறார்? ஆன்மாவின் பொருட்டுத்தான் காரியங்களை ஆற்றுகிறார். அந்த ஆன்மாக்களுடைய வினை நீக்கி மலபரிவாகம் செய்து அந்த ஆன்மாவை இறைவனுடைய திருவடிகளிலே அடைய செய்வதற்கான செயற்பாடுகளைத்தான் நாவலர் பெருமான் சொல்றார். அப்ப இந்த பாலபாடத்திலே நாவலர் பெருமான் கடவுள் பற்றி சொல்லுகிற விடயம் பற்றி விளக்குகின்றால் கடவுளுக்குரிய விடயத்தை இந்த பாலபாடத்தை அடிப்படையாக கொண்டு விளக்க வேண்டும். சைவ சித்தாந்த கருத்துக்களை, கடவுள் என்ற விடயத்தை நாவலர் பெருமான் மிக இலகுவான வழியிலே சொல்லி இருக்கிறார் இந்த பாலபாடம் என்ற விடயத்திலே. எங்களுடைய நாவலர் பெருமானுடைய சைவ வினாவிடையிலிருந்து, சைவ வினாவிடையாக இருக்கலாம், பாலபாடமாக இருக்கலாம், எங்களுடைய அதிக உயர்ந்த தத்துவத்தை மிக இலகுவாக சொல்லப்பட்ட நூல்களாகத்தான் இந்த நூல்கள் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே வினாவிடை மூலமாக இலகுவாக எங்களுடைய சமய தத்துவத்தை கற்பதற்கு ஆன வழிவகைகளை செய்தவர் நாவலர் பெருமான். அந்த வகையிலே நாவலர் பெருமான் இந்த கடவுள் பற்றி பாலபாடத்திலே கடவுளுடைய இயல்புகளை இந்த வகையிலே அங்கே சொல்லி இருக்கிற இதை நாங்கள் இந்த பாலபாடத்திலே நாவலர் பெருமானுடைய இந்த விடயத்தின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் அந்த பாலபாடத்திலே கடவுள் பற்றி சொல்லிவிட்டு அதிலே அவர் வினாக்களோடு இந்த நூலையும் அங்கே எழுதியிருக்கிறார். இப்ப கடவுள் ஒருவர் உளார் என்பது எவ்வாறு நிச்சயிக்கப்படும், அதற்கு கீழே வினாக்கள் தரப்படுகிறது. கடவுள் ஒருவர் உளர் என்பது எவ்வாறு நிச்சயிக்கப்படும். 2வது வினாவை கீழே வருது கடவுளின் இயல்புகளை கூறுக. 3வது வினா கடவுள் பாவிகளுக்கு துன்பத்தை கொடுத்தலினால் அருளில்லாதவர் என்று கொள்ளற்கு அது ஏதுவாகாதோ, உமது விடையை நியாயத்துடன் கூறுக. அப்ப இந்த நாவலர் பெருமானுடைய இந்த பாலபாடத்திலே சொல்லப்படுகிற விடயத்திலே அவர் கையாண்ட உத்தி அங்கே கடவுள் பற்றி விளங்கப்படுத்தி விட்டு அதற்கு வினாக்களை கொடுக்கிறார். அந்த வினாவோடு அந்த விடயத்தை ஆழமாக கற்கிற விடயத்தை நாவலர் பெருமான் இந்த பாலபாடத்தில உத்தியாக சொல்லுகிற விடயமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதே போல 2வது ஆன்மா என்று சொல்லப்படுகிற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த நாவலர் பெருமான் அங்கே ஆன்மா பற்றி சொல்லி விளைகிற பொழுது இந்த ஆன்மாக்கள்
நித்தியமாய் வியாபகமாய் சேதனமாய் உடையவைகளாய் சரீரந்தோறும் வெவ்வேறாய் வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவிப்பவைகளாய் சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவைகளாய் தங்களுக்கு ஒரு தலைவனை உடையவைகளாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப அந்த ஆன்மாவினுடைய இயல்பை நாவலர் பெருமான் இங்கே சைவ சித்தாந்த இயல்பை இங்க இலகுவாக சொல்றார். ஆன்மா நித்தியமானது. இந்த ஆன்மாவானது ஒரு பொழுதும் அழிவடையாது. கடவுள் எப்படி உண்மையாக நித்தியமாக அனித்தியமாக இருக்கிறானோ அதே போல இந்த சரீரமாகிய உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒரு பொழுதும் அழிவடைய மாட்டாது. இந்த ஆன்மா நித்தியமாயிருக்கிறது. வியாபகமாக நிறைந்திருக்கிற ஆன்மா ஒரு சூக்கும பொருள் இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது. இந்த உடலை விட்டு ஆன்மா நீங்குகிற பொழுது அது கண்ணுக்கு தெரியாத பொருளாக இந்த பிரபஞ்சத்திலே அது வியாபகமாயிருக்கிறது. அதே போல சேதனமாய் பாசத்தடை உடையவைகளால் இந்த பிறக்கின்ற போதே ஆணவமலம் பிறக்கின் அனாதிமலம் என்று சொல்லப்படுது. ஆணவம் கண்மம் மாயை என்கிற அந்த மும்மலங்களை பற்றி அந்த ஆன்மாக்கள் வினை செய்கிற வகையில் இந்த ஆன்மாக்களுடைய இயல்பு. அதே போல இந்த சரீரந்தோறும் ஒவ்வொருராய் வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவிக்கிறேன். வகுப்பிலும் பார்த்திருந்தோம். அந்த ஆன்மாக்களுடைய தோற்றத்திலே பல்வேறு வகை இருக்கிறது என்ற விடயம் இருக்கிறது. அப்ப சரீரந்தோறும் ஒவ்வொருராய் வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவிப்பவர்களாய் சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவைகளால் இந்த ஆன்மாக்கள் அறிவிக்கின்ற போதுதான் அறிகின்ற இயல்பை கொண்டிருக்கிற இந்த சரீரமாகிய உடலை பெற்றிருக்கிற ஆன்மா அறிவிக்கின்ற போது அறிகின்ற இயல்பு. கடவுளை போல அனைத்தையும் அறிந்த இயல்பு ஆன்மாக்களுக்கு இல்லை. கடவுள் இருந்து ஆன்மா வேறுபடுகிறது. கடவுளும் நித்தியமான உண்மையானவர், ஆன்மாவும் நித்தியமானது உண்மை. ஆனால் கடவுள் எதனையும் அறிவிக்காத போது அறிந்து கொள்ளுகிற இயல்பு கடவுளிடத்தில் இருக்கிற. ஆன்மா அறிவித்தால் மட்டும் அறிந்து கொள்ளுகிற இயல்பு இருக்கிறது. அப்ப ஆன்மாக்களுக்கு சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவைகளாய் தங்களுக்கு ஒரு தலைவனை உடையவை. ஆன்மாக்களுடைய தலைவன் யார் என்றால் அந்த பதியாகிய இறைவன். பதியாகிய இறைவனைத்தான் எங்களுடைய சைவ சித்தாந்தம், சைவ சமயம் சிவபரம்பொருள் என்று சொல்லப்படுது. சிவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப ஆன்மாக்கள் தங்களுக்கு ஒரு தலைவனை உடையதாயிருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த ஆன்மாக்கள் நல்வினை தீவினை என்னும் இருவினைக்கு ஈடாக 4 வகை தோற்றத்தையும் 7 வகை பிறப்பையும் 84,100,000 யோனி பேதத்தையும் உடையவைகளாய் பிறந்து இறந்து உழலும் என்று சொல்லுகிறோம். நேற்றைய வகுப்பில் விரிவாக பார்த்திருந்தோம். அப்ப 4 வகை தோற்றங்களாவன அண்டம், சுவேதசம், உட்பிச்சம், சராயுசம் என்பனவாகும். அவைகளுள் அண்டம் முட்டையில் தோன்றுவன, சுவேதம் வேர்வையில் தோன்றுவன, உட்பிச்சம் வித்து வேர்கிழங்கு முதலியவைகளை மேற்பளந்து தோன்றுவன, சராயுசம் கற்பப்பையில் தோன்றுவன என்றும், அதே போல அந்த 7 வகை பிறப்பு தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்பனவாம் என்றெல்லாம் நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம். இதிலே கருப்பையிலே தேவர்களும் மனிதர்களும் நாட்கால் விலங்குகளும் பிறக்கும் என்றும், முட்டையிலே அந்த பறவைகள் விலங்குகள் பிறக்கும் என்றும் அந்த விடயங்கள்லாம் நேற்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த ஆன்மாக்கள் தாமெடுத்த சரீரத்துக்கு ஏற்ப அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளாலும் சித்தத்தினாலும் அறியின் வகையினாலே அது ஓரறை உயிர், ஈரறை உயிர், மூவறை உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர் என 6 வகைப்படுகிறது. ஆன்மாக்கள் 6 வகையான அறிவை உடையவை. இன்றைக்கு நாங்கள் மனிதர்களை 6 உடையவைகள் என்று பார்க்கிறோம். இது அந்த சைவ சித்தாந்த விடயத்தை இங்க நாவலர் பெருமான் இலகுவாக சொல்ல. ஆன்மாக்கள் தாம் எடுத்த சரீரத்துக்கு ஏற்ப மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள் என்று சொல்லுகிறோம். அந்த ஐம்பொறிகளினாலும் சித்தத்தினாலும் அறிவின் வகையினாலும் ஐம்பொறியினாலும் சித்தத்தினாலும் அறிவின் வகையினாலும் அங்கே ஓரறை உயிர், ஈரறை உயிர், மூவறை உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர் என 6 வகைப்படும் என்று அவர் சொல்லுகிறார். புல்லும் மரபும் முதலியவை பரிசத்தை அறியும் ஓரறிவுடையவை. அப்போ ஓரறிவுடைய உயிரினங்கள் புல், மரம் போன்றவை ஓரயிர். அதே போல் அந்த சிப்பியும் சங்கும் முதலியவை அதனோடு இரதத்தையும் அறியும் ஈரறிவுயிர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த கரையான், எறும்பு முதலியவை அவ்விரண்டோடு
கந்ததத்தையும் அறியும் மூவறை உயிர்கள் என்று சொல்ல அதே அடுத்த தும்பி வண்டினங்களை பார்க்கிறோம். முதலியவை ஆறறிவுடைய உயிர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல விலங்கு நாலறிவுடைய உயிர் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த விலங்கு பறவை போன்றவைகள் எல்லாம் ஐயறிவுடைய உயிர்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேவர்களும் மனிதர்களும் அங்கே ஆறறிவுடைய உயிர்கள் என்று அங்கே சித்தாந்த விடயத்தை இந்த நாவலர் பெருமான் பாலபாடத்திலே பதிவு செய்கிறார். இந்த ஆன்மாக்கள் தாம் பூமியில் செய்த அந்த நல்வினை தீவினை என்றும் அந்த இருவகை வினைகளுள் நல்வினையின் பயனாக இன்பத்தை சுவர்க்கத்தையும் தீவினையின் பயனாக துன்பத்தை நரகத்திலும் அனுபவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவர்க்கம் நரகம் நல்வினையின் காரணமான இன்பத்தை சுவர்க்கத்தில் அனுபவிக்கிறது, துன்பத்தை நரகத்தில் அனுபவிக்கிறது. நாங்கள் இந்த பூமியிலே பிறப்பது கூட நரகம் என்று சொல்றோம். பூமியிலே பிறத்தல் என்பது கூட நாங்கள் துன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே பிறக்கிறோம். பிறக்கின்ற பொழுது நாங்கள் நல்வினைகளை ஆற்றி முத்தி இன்பமாகி இறைவனுடைய திருவடிகளை அடைவது பேரின்பம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்ப தீவினையின் பயனாக துன்பத்தை நரகத்திலும் அனுபவிக்கும் என்று சொல்லுகிறோம். அப்படி அனுபவித்து தொலைத்து தொலையாமல் எஞ்சி நின்ற இரு வினைகளினாலே திரும்பவும் பூமியில் வந்து பிறந்து அவைகளின் பயன்களாகிய இன்ப துன்பம் இரண்டையும் அனுபவிக்கும் என்று சொல்லுகிறார். அந்த தமக்கு ஒரு நிலைமை இல்லாத அந்த கொள்ளிவட்டமும் காற்றாடி போல இந்த கடவுளுடைய ஆஞ்ஞையினாலே இந்த கருமத்துக்கு ஈடாக மேலே உள்ள சுவர்க்கத்திலும் கீழே உள்ள நரகத்திலும் நடுவே உள்ள பூமியிலும் சுழன்று திரியும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பிரபஞ்ச அடிப்படையிலே மேலே அவர் சுவர்க்கத்தை சொல்லுகிறார், அங்கே கீழே நரகத்தை சொல்லுகிறார், நடுவே பூமி என்று சொல்லுகிறார். இப்ப இந்த ஆன்மா 3 இடங்களிலும் இருக்கிற, நரகத்திலும் இருக்கிறது, சுவர்க்கத்திலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் என்றால் வினைகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆன்மா நல்வினை ஆற்றுகிற பொழுது அந்த ஆன்மாவினுடைய வினை அகலுகிற பொழுது அங்கே இறைவனுடைய திருவடியை அடைகிற விடயம் சைவ சித்தாந்தத்தினுடைய முத்தியாக சொல்லப்படுகிறது. அந்த இப்படி இந்த ஆன்மா பிறந்து இறந்து உழலும் ஆன்மாக்கள் தாவர ஜோனி முதலிய அந்த கீழுள்ள ஜோனிகள் எல்லாவற்றிலும் பிறந்திழைத்து அந்த புண்ணிய மேலிட்டினாலே மனித பிறப்பிலே வருதல் மிகுந்த அருமையாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆன்மாக்கள் அங்கே லட்சபேதம் இந்த ஜோனி பேதம் ஆன்மாக்கள் அந்த பூமியிலே வினைகளுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்திலே வினைகளுக்கு ஏற்ப பிறந்து உழந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாக்கள் மனித பிறவியில் வருதல் மிக அருமையாகும் என்று அந்த அருமை ஆராயும் காலத்தில் கடலை கையினால் நீந்தி கரையேறுதல் போலும் என்று சொல்லுகிறார். அந்த இத்தன்மையுடைய மனித பிறப்பை எடுப்பினும் வேதாகமங்கள் வழங்காத அந்த மிலேச்ச தேசத்தை விட்டு அவை வழங்கும் புண்ணிய தேசத்திலே பிறப்பது மிகுந்த புண்ணியம் என்று சொல்லுகிறார். இந்த புண்ணிய தேசத்திலே பிறத்தல் என்பது ஆன்மாவுடைய வினியோடுதான் சொல்லப்படுகிறது. இவ்வருமையாகிய இந்த மனித பிறப்பை உண்டாக்கியது இந்த உயிருக்குயிராகிய கடவுளை நாங்கள் திரிகரணம் என்று பார்க்கிறோம். மனம் வாக்கு காயங்களினாலே வழிபட்டு அழிவில்லாத முத்தி இன்பத்தை பெற்று உய்யும் பொருட்டே ஆகும் என்று சொல்லுகிறார். இதை நாவலர் பெருமான் இலகுவாக அங்கே வினாவிடையிலே சொல்லுகிறார். இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டே ஆகும். ஒரு சைவ சித்தாந்த விடயத்தை அங்கே திருக்குறள் போல அவர் சுருக்கமாக இதை விட மிக மிக சுருக்கமாக இந்த உலகத்திலே எந்த அறிஞரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சரீரம் கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டே. அந்த சரீரத்தை யார் எடுத்திருக்கிறது என்றால் சரீரத்துக்குள்ளே ஆன்மா இருக்கிறது. இந்த சரீரத்தை அடிப்படையாக கொண்ட ஆன்மாவுக்கு இந்த சரீரம் கிடைத்திருப்பது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பொருட்டும் என்றால் இறை காரியத்தினூடாக நல்வினைகளை ஆற்றி அந்த ஆன்மா பக்குவப்பட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மனம் வாக்கு காயங்கள்னாலே வழிபட்டு அளவில்லாத முத்தியை பெற வேண்டும். இந்த மனம் வாக்கு காயம் மிக மிக முக்கியமா இருக்கு. நாவலர் பெருமான் அந்த விரதம் பற்றி சொல்லுகிற பொழுதும் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் என்ற விடயம் பெறுகிறது. அதை விடுவோம், அடுத்ததாக வருகிற விடயம் தான் முக்கியம்.
மனம் வாக்கு காயம் என்னும் 3 நாளும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் தான் விரதம். நாங்கள் உணவை உண்ணுகிறோமோ உண்ணாமல் விடுகிறோமோ அது 2ஆம் பட்சம். அதில் அவர் வலியுறுத்துகிற விடயம் மனம் வாக்கு காயம் என்கின்ற 3 நாளும் இறைவனை மெய்யன்போடு வழிபாடு செய்தல். இந்த 3ம் தூய்மையாக இருக்கும். நாங்கள் மனதினால் தீமை செய்யக்கூடாது, வாக்கினால் காயத்தினால் செய்யக்கூடாது. அந்த விடயம் இங்கே நாவலர் பெருமான் சொல்லுகிறார். மனம் வாக்கு காயங்களால் வழிபட்டு அழிவில்லாத முத்தி இன்பத்தை பெற்று உய்யும் பொருட்டே ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த சரீரமானது கருப்பையில் அழியும் என்று சொல்லுகிறார். 3 வயசிற்கு மேல் 16 வயது வரையில் உள்ள பலாவத்தையில் அழியும் என்று சொல்லுகிறார். அதற்கு மேல் 40 வயசு வரை உள்ள தருணாவத்தையில் அழியும் என்று சொல்லப்படுகிறார். அதற்கு மேல் விருந்தாவத்தையின் அழியும் என்று சொல்லப்படுகிறது. எப்படியும் இந்த சரீர நிலையின்றி அழிவது உண்மையாகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சில கருக்கள் உயிராகி வயிற்றுக்குள்ளே கருப்பைக்குள்ளே அழிந்து போகிறது. அதை அங்கே நாவலர் பெருமான் ஆன்மாவினுடைய வினையின் அடிப்படையிலே அந்த ஆன்மாக்கள் பிறப்பை எடுக்கிற விடயத்தை சொல்லுகிறார். இந்த சரீரம் கருப்பையில் அழியும் என்று சொல்லுகிறார். அதே போல 3 வயசுக்கு மேல் 16 வயசு வரையில் உள்ள அந்த பகுதியை பாலாவத்தை என்று சொல்லுகிறார். பாலாவத்தையின் அழியும் என்று சொல்லுவார். அதற்கு மேல் 40 வயசு வரை உள்ள தருணாவத்தையில் அழியும் என்று சொல்ல, அதற்கு மேற்பட்ட விருந்தாவத்தையினும் அழியும் என்று சொல்லுகிறார். அப்படியும் இந்த சரீரம் என்றோ ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய சரீரம் என்பது இங்கே சொல்லப்படுகிற உண்மையாக இருக்கிறது. இந்த அழியும் காலமோ தெரியாது. எங்களுடைய ஆயுள் எப்பொழுது நாங்கள் முடிகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. அந்த அழியும் காலம் தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று யாருக்கும் தெரியாது. அதாவது யாது வருமோ ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த வேளையில நாங்கள் இந்த இடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறோம். நாளைய பொழுது என்பது யாருக்கும் தெரியாத விடயம், அதுவும் தெரியாது. அதனால் இந்த சரீரம் உள்ள பொழுது இதனது நிலையாமையை அறிந்து பெருங்கருணை கடவுளாய கடவுளை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப எங்களுக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியாது, எப்போது இறப்போம் என்றும் தெரியாது, எங்களுடைய எதுவுமே தெரியாது. இந்த ஆன்மா சிற்றறிவுடையது, அறிவித்தால் மட்டும் அறியக்கூடிய இயல்புடைய. இந்த ஆன்மாவுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் இறைவன், அந்த பதியாகிய இறைவன். அப்பொழுது இந்த ஆன்மா இந்த சரீரத்தை எடுத்திருக்கிற இந்த சரீரம் நிலையற்ற சரீரம், இந்த நிலையாமை அறிந்து பெருங்கருணை கடலாகிய இந்த இறைவனை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நாவலர் பெருமான் சொல்லுகிற விடயம். அப்ப ஆன்மாவினுடைய இறுதி லட்சியம் இறைவனை வழிபாடு செய்து முத்தி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆன்மா என்று சொல்லப்படுகிற இந்த விடயத்திலே அவர் இந்த இதுல வினாக்களை அங்கே கீழே தொகுக்கிற பொழுது இந்த ஆன்மாக்களின் இலக்கணங்களை சுருக்கமாக தருக என்று குறிப்பிட்டிருக்கு. அதே போல இந்த 4 வகை தோற்றங்களும் அவை ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கு என்று கேட்டிருக்கு. அதே போல 7 வகை பிறப்புகளின் யாவை ஆன்மாக்கள் தம் சரீரத்துக்கு ஏற்ப அறியும் அறிவின் வகையினாலே எத்தனை வகைப்படும் அவை அவற்றை விளக்குக என்றும் அதற்குள்ளே வினா கொடுத்திருக்கிறார். அதே போல ஆன்மாக்களின் இருவினை பயன்கள் எங்கே பிறந்து எங்கே அனுபவிக்கும் என்று கேட்டு, அதே போல பாலாவத்தை முதலிய 3ஐயும் விளக்கு என்று கூட்டிருக்கிறார். இந்த வினாக்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. அதே போல இந்த பாடத்தை 3 பங்காக சுருக்கி எழுதுக. அப்ப கடவுள் இந்த ஆன்மா பற்றிய விடயத்தை நாவலர் பெருமான் சொல்லிய பின்பாடு அதற்கு கீழே வினாக்களை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த சொல்லப்பட்ட விடயத்தை இலகுபடுத்தி கற்கக்கூடிய இருக்கும். நம்முடைய சைவ சித்தாந்த உண்மையை இலகுபடுத்தி கொடுத்த வகையிலே நாவலர் பெருமானுடைய இந்த பணி மிக உயர்ந்த பணியாக இருக்கு. அதே போல இந்த கடவுள் வழிபாடு பற்றி சொல்ல, கடவுளை ஏன் வழிபாடு செய்ய வேண்டும், இந்த கருணாநிதியாகிய கடவுள் புறத்திலே திருக்கோயிலில் உள்ளிருக்கும் இலிங்கம் முதலிய அந்த திருமேனியும் தமது மெய்யடியாருடைய திருவேடமும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்திலே உயிரிடமாக கொண்டு நின்றும் இங்குள்ளவர் செய்யும் வழிபாட்டை கொண்டருளுவார். அதனால் அவரை வழிபடும் இடங்கள் இவைகளையாம் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் அங்கே திருக்கோயிலுக்குள்ளே திருமேனியாக வீற்றிருக்கிறான். அதே போல அந்த தங்களுடைய மெய்யடியாருடைய திருவேடமும் ஆதாரமாக கொண்டு எங்களுடைய வழிபாட்டிலே குரு லிங்க சங்கம வழிபாடு என்று பார்க்கிறோம். சங்கம வழிபாடு என்பது
சிவனடியார்களுடைய வழிபாடு. அந்த மெய்யடியார்களுடைய திருவேடமும் ஆதாரமாக கொண்டும் அகத்திலே உயிரிடமாக கொண்டும் இந்த ஆன்மாவிடத்திலும் இறைவன் உறைந்திருக்கிறான். அகத்திலே உயிரிடமாகவும் கொண்டு நின்றும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவர்கள் செய்கிற வழிபாட்டை இறைவன் கொண்டருளுகிற இடங்கள் என்று நாவலர் பெருமான் சொல்லுகிறார். அந்த கடவுள் அங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபகமாய் நிற்பினும் இவ்விடங்களில் மாத்திரம் அந்த தயிரில் நெய் போல விளங்கி நிற்பார் என்று சொல்லப்படுது. பிரபஞ்சத்திலே இருக்கிற இறைவனை நாங்கள் ஓரிடத்திலே கொண்டு வந்து இந்த ஆலயங்களிலே எழுந்தருளை செய்து வழிபாடு செய்கிறோம். அந்த ஆலயத்திலே இறைவனை எழுந்தருளை செய்து வழிபாடு செய்கிற வழிபாடு இருக்கிறது. அந்த கடவுளுக்கு செய்கிற வழிபாடுகளே நாங்கள் அவரை மனதினாலும் தியானத்தினாலும் வாக்கினாலும் துதித்தலினாலும் கைகளினாலே பூசித்தலினாலும் கால்களினாலே பலம் பெறுதலும் தலையினாலே வணங்குதலும் செவிகளினாலே அவருடைய புகழை கேட்டலும் கண்களினாலே அவருடைய திருமேனியை தரிசித்தலமாம் என்று சொல்கிறார். மிக இலகுவாக சொல்றார். கடவுளை நாங்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்று மனசினால் தியானித்து வழிபாடு செய்ய வேண்டும். என்ற ஆன்மாவிடத்திலே இறைவன் உறைந்திருக்கிறான். மனசினாலே தியானித்தலும் வாக்கினாலே துதித்தலும். இன்றைக்கு நாங்கள் தேவார திருவாசகம் பாடல்களை எல்லாம் ஓதி வழிபாடு செய்கிறோம். திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்கிறோம். வாக்கினால் துதித்தலும் கைகளினால் பூசித்தலும் கைகூப்பி வழிபாடு செய்கிறோம். கால்களினால் பலம் பெறுகிறோம். இறைவனை சுற்றி பலம் வந்து வழிபாடு செய்கிறோம். தலையினால் வணங்குகிறோம். செவியினாலே அவருடைய புகழை கேட்கிறோம். நாளையங்களே மந்திர ஒலிகளை எங்களுடைய செவிகளினால் கேட்கிறோம். தேவார திருமுறைகளை கேட்கிறோம். அங்கே ஆலயங்களிலே நல்ல சொற்களை எங்களுடைய செவியினாலே கேட்கிறோம். அந்த செவிகளினாலே அவனுடைய புகழை கேட்டலும் கண்களினாலே அவனுடைய திருமேனியை தரிசித்தலும் அந்த உருவத்திலே இருக்கிற இறைவனுடைய திருமேனியை தரிசித்தலும் ஆலய கடவுளுடைய வழிபாடு என்று சொல்லுகிறார். இந்த அன்பில்லாத வழிபாடு உயிரில்லாத உடம்பு போலும் என்று சொல்லுகிறார். இறைவனிடத்திலே நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது அன்போடு வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அன்பான வழிபாடு, அன்பினுடைய உச்சம் அங்கே பக்தியாக இருக்கிறது. எங்களுடைய வழிபாட்டிலே பக்தி வெண்பக்தி மென்பக்தி என்று இரண்டு வகைப்படும். இன்றைக்கு கண்ணப்ப நாயனாருடைய பக்தி வெண்பக்தியாக இருக்கிறது. தன்னை மறந்து இறைவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்கிற வழிபாடு. அப்ப அன்பில்லாத வழிபாடு உயிரில்லாத உடம்பு போலும் என்று சொல்லுகிறார். அந்த அன்பாவது தன்னால் விருப்பப்பட்டவரிடத்தே தோன்றும் உள்ள நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார். அப்ப அன்பு எப்பொழுது வருகிறது என்றால் ஒருவரிடத்தில் எங்களுக்கு விருப்பம் ஏற்படுகிற பொழுது உள்ளத்திலே ஏற்படுகிற நெகிழ்ச்சி. அப்ப இறைவனிடத்திலே நாங்கள் விருப்பம் ஏற்படுகிறது என்றால் இறைவனிடத்திலே நாங்கள் பற்றுக்கொள்ள வேண்டும். புறப்பற்றுக்களை விடுத்து இறை பற்றிலே நாங்கள் எங்களை லயித்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று என்று சொல்ற. இந்த பற்றுக்கள் துறக்க வேண்டுமானால் இறை பற்றே நாங்கள் திறக்க கூடாது. இறைவனிடத்திலே அன்பு ஏற்பட வேண்டும். அன்பு என்பது தன்னால் விரும்பப்பட்டவரிடத்திலே தோன்றும் அந்த உள்ள நெகிழ்ச்சி தான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. அப்ப கடவுளிடத்திலே அன்புடைமைக்கு அடையாளங்களாவன அவருடைய உண்மையை நினைக்குந்தோறும் கேட்குந்தோறும் காணுந்தோறும் தன்வசமிழத்தலும். இப்ப நாங்கள் எங்களுடைய நாயன்மார்களுடைய வரலாறை பார்க்கிறோம், படித்தால் இந்த விடயம் அதுக்குள்ளே தெரிகிறது. அவருடைய உண்மையை நினைக்குந்தோறும் கேட்குந்தோறும் காணுந்தோறும் தன்வசமிழத்தலும், அங்கே மயிர்கால் தோன்றுதலும் திவலை உண்டாக புலகாங்கிதம் கொள்வதும் ஆனந்த அருவி பொழிதலும் விம்மலும் நாத்தழுத்தழுத்தலும் உரை தடுமாறலும் அவரால் விரும்பப்படுபவைகளை செய்தலும் வெறுக்கப்படுபவைகளை செய்யாதொழித்தலும். இறைவன் அங்கே சிவ ஆகமங்கள் வேத ஆகமங்களிலே சொல்லப்படாதவைகளை செய்யாதொழித்தலும் அவருடைய மெய்யடியார்களை காணும் பொழுது கூசாது வணங்குதலும். மெய்யடியார்கள் என்றால் அந்த சிவனடியார்களை காணுகிற பொழுது அவரை சிவனாக பாவித்து தொழுகை செய்ய வேண்டும். அந்த மெய்யடியார்களை காணும் பொழுது கூசாது வணங்குதலும். ஆலயத்திலே சிவவேட பொலிவோடு காண்பவர்களை நாங்கள் எங்களுடைய மனதினாலே அவரை மதித்து வழிபாடு செய்ய வேண்டும். கூசாது வணங்குதலும் பிறவுமாம் என்று சொல்லுகிறார். அப்ப இறைவனுக்காக நாங்கள் செய்கிற அன்பினால் செய்யப்படுகிற செயற்பாடு. அந்த கடவுளால் விரும்பப்படுபவைகளாவன
ஒன்று இரக்கம் கொள்ளுதல், இரண்டாவது வாய்மை, மூன்றாவது பொறை, நான்காவது அடக்கம், ஐந்தாவது கொடை, அடுத்த ஆறாவதாக தாய் தந்தை முதலிய பெரியோரை வழிபடுதல், பெரியோரை கனம் பண்ணுதல் வேணும். அப்ப கடவுள் வழிபாடு என்பது நாங்கள் நினைக்கலாம் வெறுமனே புதிய ஆடைகளை போட்டு நகைகளை போட்டு அலங்காரம் செய்து கோயிலே வருகிற இறைவனை மட்டும் ஒரு கால் கையெடுத்து கும்பிட்டு விட்டு அங்கே தருகிற பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டை வைத்து விட்டு நாங்கள் கோயிலுக்கு போய் விட்டோம் என்று சொல்வது மட்டும் கடவுள் வழிபாடு அல்ல. நாவலர் பெருமான் விளக்கமாக சொல்லுகிறார். அந்த கடவுள் விரும்பப்படுபவைகளாவன, கடவுள் விரும்புகிற விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இன்னும் இரக்கம் கொள்ள வேண்டும், பிறரிடத்திலே இரக்கம் கொள்ள வேண்டும். வாய்மை என்பது உண்மை பேச வேண்டும், பொறையுடையவர்களாயிருக்க வேண்டும், அடக்கமுடையவராயிருக்க வேண்டும். ஆலயத்திலே நாங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறோம், அடக்கமுடையவராயிருக்கணும். அங்கு ஆலயங்கள் எழுதியிருப்பா இறைவனுடைய வார்த்தை அன்றி பிற வார்த்தை பேசற்க. கொடை என்று சொல்லப்போ, கொடை என்றால் இறைவனுக்கு நாங்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்வியல நாங்கள் ஈட்டுகிற செல்வ வளத்திலே ஒரு பகுதியை இறை காரியத்துக்கு கொடுத்தல் வேண்டும் என்பது சிவ ஆகம உண்மையாக இருக்கிறது. கொடை இருக்க வேண்டும். அதே போல இந்த தாய் தந்தை முதலிய பெரியோரை வழிபட வேண்டும். எங்களுடைய சமயம் சொல்லுகிறது மாதா பிதா குரு நான்காவதுதான் தெய்வம். நாங்கள் வழிபாட்டிலே எங்களுடைய தாய் தந்தையரை முதலிலே மதிக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், அவருக்குரிய பணிபடியை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாகத்தான் நல்ல குரு வருகிறார், அதற்கு அடுத்ததாகத்தான் தெய்வம் வருகிறது. அப்ப தாய் தந்தை முதலிய பெரியோரை வழிபடுதல் முதலியன நன்மைகளாம் என்று சொல்லுகிறார். இந்த கடவுளால் வெறுக்கப்படுபவைகளாவன உண்டு கொலை என்று சொல்லப்படுற பஞ்சமா பாதகங்கள் நாங்கள் பார்க்கிறோம். கொலை. இரண்டாவது புலால் உண்ணல், பிற உயிரினங்களை நாங்கள் கொண்டு அதனுடைய மாமிசத்தை புசித்தல் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல களவு என்று சொல்லப்படுற பிறருடைய பொருட்களை நாங்கள் கவருகிறோம், அது களவு. இந்த உலகிலே நாங்கள் எதுவும் அங்கடுகிறதில்லை, எதையும் கொண்டு வந்ததில்லை, போகின்ற போது எந்த உலகத்திலே உள்ள எந்த பொருளையும் கொண்டு போக மாட்டோம். ஆனால் வினையை கொண்டு வருகிறோம், வினையை கொண்டு செல்லுகிறோம். ஒரு மண்ணிலே குழந்தை பிறக்கிற பொழுது பாருங்க, அதனுடைய 2 கைகளும் பொத்தியபடிதான் அந்த தாயினுடைய கருப்பையில் இருந்து வெளியே வருகிறது. அந்த 2 கையும் ஏன் பொத்தி இருக்கிறது என்றால், பிறக்கின்ற பொழுது வினையோடு தான் கண்மத்தோடு தான் இந்த பூமிக்கு வருகிறது. அந்த கண்மன் நன்மையாக நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம். அப்ப நாங்கள் பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது, களவு செய்யக்கூடாது. அதே போல கள்ளுண்ணல் என்று சொல்லப்படுகிறது, அது மிக மிக பெரிய குற்றமாக இருக்கிறது. அதே போல இந்த வியபிச்சாரம் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு நாங்கள் பொதுவளவிலே விபச்சாரம் என்று பார்க்கிறோம். வியபிச்சாரம் என்று சொல்லப்படுவது மிகப்பெரிய குற்றமாக இருக்கு. அதே போல பொய் சொல்லுதல் மிகப்பெரிய குற்றம். அதே போல மிக முக்கியமாக செய்நன்றி மறத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. ஒருவர் எங்களுடைய வாழ்வியலே உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்திலே நாங்கள் படித்து பட்டங்களை பெறலாம், அல்ல ஒரு குருவிடத்திலே படித்து நாங்கள் முன்னேறலாம். ஆனால் அதன் பின்பாடு அவருக்கு அல்ல நிறுவனத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த கிராமத்துக்கு எதிராகவோ அல்லது மக்களுக்கு எதிராகவோ செயற்படுதல் என்பது செய்நன்றி மறத்தலினுடைய மிக மிக உயர்ந்த துன்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த துன்பத்தை மறந்துவிட்டு நாங்கள் சைவம் பேசுகிறோம், சைவம் போற்றுகிறோம், சைவமாக வாழுகிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு அபத்தமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த செய்நன்றி மறத்தல் என்பது மிக ஒரு கொடிய செயலாக சொல்லப்பட. அப்ப இந்த கடவுளால் வெறுக்கப்படுபவை என்னென்றால் கொலை, புலால் உண்ணல், களவு, கண்ணுண்ணல், வியபிச்சாரம், பொய், செய்நன்றி மறத்தல் இவைகளை நாங்கள் விலக்கினால் இறைவனுடைய அருள் ஆன்மாவுக்கு தானாக கிடைக்கும். இந்த ஆன்மாக்களாகிய நாம் இந்த பிறர் வயம் உடையவர்களும் சிற்றறிவுடைய தொழில் உடையவர்களுமாய் இருத்தலினாலே இந்த நன்மை தீமைகளை உள்ளபடி அறியவும் தீமைகளை ஒழித்து நன்மைகளையே செய்யவும் நாங்கள் வேண்டும். தீமைகளை அழித்து நல்லவற்றை செய்ய வேண்டும். அதனால் அந்த தன்வயமுடையவரும் முற்று தொழிலுடையவருமாகிய அந்த கடவுளை வணங்கி அவருடைய திருவருள் வசப்பட்டு ஒழுகுவோமானால் நாம் இந்த தீமைகளிலிருந்து நீங்கி இறைவனுடைய அருளை பெறலாம் என்று அங்கே சொல்லப்படும். அந்த தீமையிலிருந்து நீங்கி நன்மைகளை செய்து கடவுளை வழிபட்டு உய்யும்படி அவர் நமக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த ஈஸ்வர துரோகம் என்றொருபடியே நாவலர் பெருமான் இங்கே சொல்லுகிறார். அந்த கடவுளை நிந்தித்தலும் கடவுளை வழிபடும் முறையை போதிக்கும் குருவை நிந்தித்தலும், அந்த ஈஸ்வர துரோகம் என்று சொல்லப்படுறது கடவுளை நிந்தித்தல்.
அந்த கடவுளை வழிபடுகிற முறையை போதிக்கிற குரு, எங்களை கடவுளை வழிபாடு செய்வதற்கு வழிகாட்டுகிற அந்த குருவை நிந்தித்தலும், கடவுளுடைய மெய்யடியார்களை நிந்தித்தலும். ஒரு ஆலயத்தில் ஒருவர் மனமுருகி உடல் வருந்தி வழிபாடு செய்கிறார் என்றால் அந்த அடியவருடைய மனநோக செய்தலும் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. கடவுளுடைய மெய்யடியாரை அங்கே நிந்தித்தலும், கடவுள் அருளி செய்த வேத ஆகமங்களை நிந்தித்தலும். நாங்கள் இந்த வேத ஆகமங்களுக்கு புறம்பாக அதை விமர்சிப்பது அல்லது அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்வது கூட மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். இந்த நிந்தனைகளை கேட்டு கொண்டிருத்தலும், இந்த தீய விடயங்களை கேட்டு கொண்டிருத்தலும். அவர் அந்த நாவலர் பெருமான் தன்னுடைய பாலபாடத்திலே திருக்கோவில்களை தேவாலயம் என்ற சொல்லினாலே பயன்படுத்துகிறார். தேவாலயத்திற்கும் மடாலயத்திற்கும் உரிய திரவியங்களை அவர் அபகரித்தனர். இப்ப சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுகிறார். இப்ப கோயிலுக்குரிய சொத்துக்கள் மடாலயம், இப்ப நாங்கள் ஆதீனங்கள் அல்ல அடியவர்கள் தங்குற இந்த மடங்களுக்குரிய சொத்துக்களை கூட அபகரிக்க கூடாது. அப்ப தேவாலயம், திருமடம், திருக்குளம், திருநந்தனம் முதலியவைகளுக்கு அழிவு செய்தலும் ஈசுர துரோகங்களாகிய அதிபாதகங்களாகும் என்று சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய கொடிய பாகம் என்று சொல்லப்படுது. மடாலயமாவது கடவுளை வழிபடுவதற்கும் வேதாகமம் முதலிய நூல்களை ஓதி உணர்தலுக்கும் கடவுளுடைய அன்பர்களுக்கு அன்னம் கொடுத்தலுக்கும் உரியதாகும் என்று சொல்ல. மடாலயம் என்பது அங்கே கடவுளுடைய வழிபாடும் இருக்கிறது, அதற்குள்ளே வேதாகமம் முதலிய நூல்களை ஓதி உணர்கிற செயற்பாடும் இருக்கிறது. கடவுளுடைய அன்பர்களுக்கு அங்கே அன்னம் கொடுக்கிற பணியும் அங்கே இந்த மட ஆலயங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல அவர் சொல்லுகிறார், ஸ்நானம் முதலிய அந்த நியமங்கள் இல்லாமல் திருக்கோவிலுக்குள்ளே புகுதல். அன்றைக்கு சைவ சமயத்தவர் என்றால் அடிப்படையிலே இந்த சிவதீட்சை பெற்றிருக்க வேண்டும். சிவதீட்சை பெற்று தங்களுடைய உடல் தூய்மை அக தூய்மை புற தூய்மை உடையவர்களாக நாங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய புற உடலை தூய்மையாக்குகிறோம். அதே போல இந்த மன தூய்மையோடு செல்லுகிறோம். அப்ப ஸ்நானம் முதலிய நியமங்கள் இல்லாமல் திருக்கோவிலுக்குள்ளே புகுதலும், திருக்கோயிலிலும் திருக்குளத்திலும் திருநந்தவனத்திலும் திருக்கோயில் வீதியிலும் இந்த மலசலம் கழித்தலும் எச்சில் உமிழ்தலும், திருக்குளத்திலே சௌசம் செய்தலும், தந்த சுத்தி செய்தலும், அசுசியோடு ஸ்நானம் செய்தலும் ஈசுர துரோகம் என்று சொல்லுகிறார். இந்த குடிகளுக்கு செய்கிற இந்த தீமையிலும் மகாராசாவுக்கு செய்கிற தீமை மிக கொடியது என்று சொல்லுகிறார். அதுபோலவே ஆன்மாவுக்கு செய்கிற துரோகத்தினும் கடவுளுக்கு செய்கிற துரோகம் மிக மிக கொடியது என்று நாவலர் பெருமான் சொல்லுகிறார். அதாவது குடிகளுக்கு செய்த தீமை ராசாவினாலே பொறுக்கப்படினும் பொறுக்கப்படும். இதோட மன்னன் அந்த மக்களை மன்னிப்பான். அதே போல ராசாவுக்கு செய்த தீமையோ பொறுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்ற. நாட்டிலே ஆளுகிற பொழுது சாதாரண மக்கள் செய்வதை அரசன் மன்னித்துக் கொள்ளும். ஆனா அரசனுக்கு ஒருவர் துரோகம் செய்தால் அது கிளர்ச்சியாகவோ அல்ல அரசனுக்கு எதிரான செயற்பாடு என்று அரசனுடைய தண்டனை கிடைக்கிறது. அதுபோல இந்த ஆன்மாக்களுக்கு செய்த துரோகம் கடவுளாலே பொறுக்கப்படும். ஆனால் இந்த கடவுளுக்கு செய்த துரோகம் பொறுக்கப்பட மாட்டான்னு சொன்னது. ஈசுர துரோகம் என்பது மிக மிக கொடிய பாவம் என்று சொல்லுகிறார். அந்த எங்கும் வியாபகமாயிருந்து எல்லாம் அறியும் இயற்கை இல்லாதவனதால் அந்த இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் எந்த துரோக செயற்பாடுகளையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அந்த ஈசுர துரோகிகளுக்கு நரகத்திலே யமதூதர்கள் இரத்த வெள்ளம் சிந்தும்படி இரும்பு முளைகளை நெருப்பிலே காய்ச்சி தலையிலும் கண்களிலும் செவிகளிலும் நாசிகளிலும் வாயிலும் மார்பிலும் அரைந்து உடம்பு முழுவதும் அந்த தாமிர முதலிய உலோகங்களை உருக்கி நீரை செறிவார்கள் என்று நாவலர் பெருமான் இதை சொல்லுகிறார். அதாவது மயிர்காரரும் அக்கினியிற் காய்ச்சிய ஊசிகளை அழுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த அபய வடங்கள் ஓரும் இரு பாம்புகளை மாட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். பின் நெய் நிறைந்த அந்த செப்பு கடாரத்திலே விழுத்தி காய்ச்சுவார்கள் என்று சொல்லுவார். அதே போல ஈசுர துரோகிகள் அந்த செப்பு கடார நெய்யிலே சந்திர சூரியர் உள்ளவரையும் குப்புற கிடந்து வருந்துவார்கள் என்று சொல்றார். இந்த பிரபஞ்சத்திலே சந்திர சூரியர்கள், சந்திரன் சூரியன், சிவபெருமானுடைய வலதுகண்ணாக சூரியன் இருக்கிறான், இடதுகண் சந்திரனாக இருக்கிறான். அப்ப அந்த சந்திர சூரியர் உள்ளவரை வருந்துவார்கள் என்று சொல்லப்படும். இப்படி நரக துன்பத்தை அனுபவித்த பின்
பூமியிலே மலத்திற் கிருமி முதலியவைகளாய் பிறந்திழன்று உழன்று. அப்ப இந்த ஈஸ்வர துரோகம் செய்வர்கள், கடவுளுக்கு இந்த துரோகம் செய்வர்கள், மடாலயம் போன்றவற்றுக்கெல்லாம் துரோகம் செய்பவர்கள் நரக துன்பத்தை அனுபவித்த பின், அவர்கள் நரகத்திலே போட்டு இந்த விழா துன்பம் செய்த பின்பும் அவருக்கு விடுதலை இல்லை. அவர்கள் பூமியிலே மலத்தில் கிருமி முதலியவைகளாய் பிறந்து இழந்து உழன்று பின்பு மனித பிறப்பை எடுத்து வலி, குட்டம், கவம், நீரிழிவு, பெருவியாதி, மூலவியாதி முதலிய மிக கொடிய நோய்களினாலும் பசியினாலும் வருந்துவார் என்று சொல்லுவோம். பூமியிலே நாங்கள் பலர் பல நோயினாலே வருந்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய முன்வினைகளிலே செய்த வினை. அவர் செய்த எவரும் யார் செய்த வினையை அறியார்கள், அறிய மாட்டால் அந்த முற்பிறப்புகளிலே செய்த வினையை. பட்னத்தார் சொல்லுறார், முன்னம் எத்தனை அப்பன் அப்பனோ முன்னம் எத்தனை அம்மை அம்மையோன்னு சொல்லி, எத்தனை புறப்படுத்திருக்கிறோமோ என்ன செய்தோமோ ஒன்றையும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த ஈஸ்வர துரோகம், சிவ துரோகம் செய்தவர்கள் மிக கொடிய நரகத்தை அனுபவிப்பார்கள். அதன் பின்பும் அவருக்கு விடுதலை இல்லை. பூமியிலே மலத்திற்கிருமி முதலிய வைகளாய் பிறந்து உளறுவார்கள். அதன் பின்பு மனிதர்களாக பிறந்து இந்த கொடிய நோய்களை அனுபவிப்பார்கள். அந்த வலி என்று சொல்லப்படுகிற நோய் இன்றைக்கும் மருத்துவத்திலே பெரிய சவாலாக இருக்கு. அதே போல குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது, கபம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு நீரிழிவு என்று சொல்லப்படுகிற நோய்க்கு மருந்தே இல்லை, ஆனால் மருந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதே போல பெருவியாதி இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மருந்தில்லாத பெருவியாதிகள் இருக்கு. அதே போல மூலவியாதி என்று சொல்லப்படுகிற வியாதி முதலிய கொடிய நோய்களினாலும் பசியினாலும் வருந்த பிறப்பிலே மிகப்பெரிய கொடுமை பசியினால் வருந்துவது, இவற்றை அனுபவிப்பார்ன்னு சொல்லுகிறார். அப்ப ஆன்மா என்ன செய்ய வேண்டும்? நாவலர் பெருமானுடைய பார்வையிலே, சைவ சித்தாந்த பார்வையிலே, ஆன்மா நல்வினைகளை ஆற்றி அங்கே மலபரிவாகம் பெற்று இறைவனுடைய திருவடியை அடைந்தால்தான் விடுதலை ஒழிய மற்றும்படி விடுதலை அல்ல. அப்ப அந்த ஈஸ்வர துரோகம் என்று சொல்லப்படுகிற விடயங்களை இந்த ஆன்மா ஆற்றுகிற பொழுது அந்த ஈஸ்வர துரோகத்தை செய்யக்கூடாது என்பது நாவலர் பெருமானுடைய கருத்தாக இருக்கிற இந்த பாலபாடத்திலே அவர் சொல்லுகிறார். அதே போல இந்த அருள் என்ற விடயத்தை சொல்லுகிறார். அருளாவது இவை தொடர்புடையவை என்றும் இவை தொடர்பில்லாதவை என்றும் நோக்காது இயல்பாகவே எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை என்று சொல்லுகிறார். அருள் என்பது இயல்பாக எல்லா உயிர்கள் மீதும் ஏற்படுகிற கருணை. நாங்கள் இறைவன் மீதும் அருள் கொள்ளுகிறோம், அது இயல்பாக ஏற்படுகிற கருணை. அதே போல உயிர்களிடத்திலும் நாங்கள் அருள் சொல்லுகிறோம், அது இயல்பாக ஏற்படுகிற கருணை. இந்த அருளெனினும் கருணையெனினும் இரக்கமெனினும் பொருந்தும் வந்தது மூன்றும் ஒரு வகையிலே அவன் சொல்லுகிறார். இந்த உலக இன்பத்திற்கு காரணம் பொருளே ஆதல் போல தர்மத்திற்கு காரணம் அருளே ஆகும் என்று சொல்லுகிறார். உலக இன்பத்திற்கு காரணம் பொருளே ஆதல் போல இந்த தர்மத்திற்கு காரணம் அருளே ஆகும். அருள் இருந்தால்தான் நாங்கள் தர்ம காரியங்களை செய்வோம். அந்த அருள் என்னும் குணம் யாவரிடத்திற்குமோ அவரிடத்தே இந்த பழிபாவங்கள் எல்லாம் சிறிதும் அணுகாது நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார். இந்த வாய்மையாகிய தகலியிலே பொறுமையாகிய திரியை விட்டு தபமாகிய நெய்யை நிறைய பெய்து அருளாகிய விளக்கை ஏற்றினால் அஞ்ஞானமாகிய பேரிருள் ஓட்டமெடுக்கும் என்று சொல்லப்படுகிறார். பதியாகிய மெய்ப்பொருள் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரண பரியந்தம் என்று நாங்கள் பார்க்கிறோம். மரண பரியந்தம் இந்த தன்னுயிரை வருத்தி பாதுகாத்தல் போல பிற உயிர்களையும் வருத்தி பாதுகாப்பவன் யாவன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அவனே உயிர்களுக்கெல்லாம் இதம் செய்பவனாகி தான் என்னாலும் இன்பமே வடிவாக இருப்பான் என்று சொல்லப்பட அருள் சார்ந்த விடயம் அங்கே நாவலர் பெருமான் இந்த பாலபாடத்திலே சொல்லி இருக்கிற விடயத்தை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த பல விடயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த பசு காத்தல் என்ற விடயம் நாவலர் பெருமான் இந்த இதிலே சொல்லியிருக்கிறார். பசுக்களே அவர் பசுக்களை அவருங்க வகை பிரித்து சொல்லுகிறார். நத்தை, பத்திரை, சுரபி, சுசீலை, சுமனை என 5 வகைப்படும் என்று சொல்றார். அவைகளிலே நத்தை கபில நிறமும், பத்திரை கருநிறமும், சுரபி வெண்ணிறமும், சுசீலை அந்த புக நிறமும் உடையவதாகவும், சுமனை செந்நிறமும் உடைய பசுக்கள் என்று சொல்லுகிறார். அந்த பசுக்கள் இன்மையும் மறுமையும் இரண்டிலும் பயன் தரும் என்று சொல்லுகிறார். பசுக்களை நாங்கள்
வளர்ப்பதையோடு அந்த பசுக்களுக்கு செய்கிற புண்ணியம் ஆன்மாக்களுக்கு செய்கிற புண்ணியமாக இருக்கிறது. அந்த பசு இன்மை மர்ம இரண்டினும் பயன் தரும் என்று சொல்கிறார். அந்த பசுக்களுக்கு சாலையை விதிப்படி செய்வித்து அங்கே ஆற்று மண் ஓடை மண் இந்த நாவலர் பெருமான் பசுக்காத்தல் பற்றி சொல்லுகிற விடயம் கடந்த வினாத்தாட்களும் வந்திருக்கிறது. அப்ப அந்த பசிலை அந்த பசுக்களுக்கான சாலையை விதிப்படி செய்து அந்த சாலையிலே ஆற்று மண் ஓடை மண் புற்று மண் வில்வத்தடி மண் அரசடி மண் என்பவைகளால் நிலப்படுத்துதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த முதிர்கன்று இளங்கன்று நோயுற்ற கன்று என்று இவைகளுக்கெல்லாம் இடம் வெவ்வேறாக அமைத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாடோறும் கோசல கோமயங்களை புறத்தே நீக்கி சுத்தம் செய்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பசுக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பசுக்களை இயக்கும் இடத்து சிறிதும் வருத்தம் செய்யாமல் இரக்கத்தோடும் அங்கே அந்த பசுக்களை காக்க வேண்டும் சொல்ல. இது அங்க பெரிய புராண சூசனத்திலும் பசு ஓம்பல் என்று பார்க்கிறோம். அங்கே சண்டேஸ்வர நாயனாருடைய விடயத்துக்கு நாவலர் பெருமான் சூசனம் எழுதுகிற பொழுதும் இந்த விடயத்தை அங்கே இவ்வளவு விடயம் அங்கே சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த பெரிய புராணத்தில் பசு வழிபாடு பற்றி நாவலர் பெருமான் சொல்லுகிற விடயங்களும் இந்த விடயங்கள் அங்கே இருக்கிறது. அது சண்டேஸ்வரருடைய வரலாற்று வழிபாட்டோடு இருக்கிறது. அந்த பசுக்களை நாங்கள் பக்குவமாக பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த பசுக்களுக்கு அட்டமிதோறும் பசுக்களை நீராட்டி பூச்சூடி அன்னமும் அங்கே ஊட்டி தூவதீபம் காட்டி வணங்கல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பசுக்களை வேணிற்காலத்திலே சோலைகளிலும் மலைகளிலும் மலைச்சாரல் வனங்களிலும் அந்த பனிக்காலத்திலே வெயில் மிகுந்த வழிகளிலும் இடருறாவண்ணம் மேய்த்தல் வேண்டும் என்று சொல்றாங்க. விசார சர்மரும் பசுக்களை கொண்டு சென்று மேற்கிற பொழுது அங்கே நிழல் வருகிற இடங்களிலே பசுக்களை அங்கே உரைய வைக்கிறார். அப்ப இங்கே வருகிற பசு காத்தல் சார்ந்த விடயம் பெரிய புராண சூசனத்தில் உள்ள பசுவோம்பல் விடயத்திலும் இரண்டிலும் ஒரே விடயத்தை நாவலர் பெருமான் எழுதுகிறார். அங்கே சூசனத்துக்கு எழுதுகிற பொழுதும் எழுதுகிறார். அப்ப அந்த பசுக்களை பலம் செய்து வணங்கி துதித்து புல்லு கொடுத்தலும் பசு வழிபாடு இருக்கிறாங்க. எந்த நல்ல காரியத்தை செய்கிற பொழுதும் பசுவனுடைய தரிசனம் இருக்கிறது. மகா கும்பாபிஷேகம் இறைவனை பிரபஞ்சத்திலே இருக்கிற இறைவனை அந்த ஆலயத்தில் எழுந்தருளை செய்த பிற்பாடு நாங்கள் முதல்ல தரிசிப்பது பசு தரிசனம். அதே போல மங்கள கிரியைகள்ல திருமண கிரியை நடந்தாலும் பசுவை தரிசிக்கிறோம். அதே போல ஆன்மாக்களுக்கு செய்யப்படுகிற கிரியை நிறைவு பெற்ற பின்பாடும் அங்கே கொடுக்கப்படுகிற தானத்தை முதல்ல பசுவுக்கு கொடுக்கிறோம். அப்ப பசுக்களை வலம் செய்து வணங்கி துதித்து புல்லு கொடுத்தலும் அந்த ஆவுரிஞ்சிக்கல் நாட்டுதலும் கடவுளுக்கும் ஆசாரியாருக்கும் பசுவை தானம் செய்தலும் எங்களுடைய பாவங்களை போக்குற சக்தி இந்த பசுத்தானம் இருக்கு. அந்த பிதிர் தோஷம் என்று சொல்லுகிறோம். வாழ்வியலே கடவுளுக்கு செய்கிற துன்பங்கள் போல இந்த பிதிர்களுக்கு செய்கிற தோஷம் எங்களுடைய சந்ததியை அழிக்கும் என்று சொல்றார். வாழ்வியல இந்த முன்னேற்றம் முடியுமா முன்னேற்றம் தடையெல்லாம் நீங்கும் என்ற அடிப்படையிலே இந்த கடவுளுக்கும் ஆசாரியாருக்கும் பசுவை தானம் செய்வதும் குற்றமாகும் என்று சொல்லுகிறார். அந்த பசுக்கள் பஞ்ச கவ்வியங்களை தருகிறார். கடவுளுக்குரிய அபிஷேகமான விடயமாக சொல்லப்படுற. அப்ப பசு காத்தல்ல பசுக்குரிய விடயங்கள் சொல்லப்படுற. இது பெரிய புராண சூசனத்திலும் இதற்குரிய விடயங்கள் பார்க்கப்படுறது. அப்ப நீங்கள் இந்த பாலபாடத்திலே சொல்லப்படுகிற விடயத்தை கடந்த வினாத்தாள்களே பாருங்கள். அங்கே தர்மம் கடவுள் ஆன்மா சார்ந்த விடயங்கள்ல வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. பாலபாடத்தை கடந்த வினாக்களே தொடுத்து பார்த்து இந்த பாலபாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் நாவலர் கூறுகிற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு இத்தனை நேரம் இந்த விடயத்தை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விரிவுரைக்காக இடம்பெற்று விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி. ஆனந்தி அம்மா அன்மியூட். கமலான் இருக்கிறாரோ இல்ல போல நீங்கள் சொல்லுங்க. இதுவரை நேரமும் உரைநடையில் நாவலருடைய வரலாறு மற்றும் அவருடைய நூல்கள் தொடர்பாகவும் வேறு பல விடயங்கள் தொடர்பாகவும் உரைநடை அடங்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு மிக பயனுள்ள விடயங்களை வழங்கிய சைவப்புலவர் சேனா தானா குமரன் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.